படிச்சுட்டு கிடக்கு. இன்னைக்கு காமராஜர் பிறந்த நாள்ல நம்ம பள்ளிக்கூடத்துல பேச்சு போட்டி இருக்கு. அதுக்கு தான் உளுந்து உளுந்து படிக்கல. இந்த வெங்கியால எப்ப பார்த்தாலும் பொட்ட பிள்ளைகள் பக்கத்திலே இருக்கான். முதறாங்க எடுக்கான உடனே அவனுக்கு ராஜ மரியாதை தான். நம்மகிட்ட ஒரு பிள்ளைகள் பேசுதான்னு பாரு, மதிக்குதான்னு பாரு. நம்ம ஏதாவது ஒண்ணு கேட்டா மூஞ்ச தூக்கிட்டு போவாளுவ. சரி, நீ எந்த போட்டிக்கு சேர்ந்திருக்கா? நம்ம இன்னைக்குல போட்டிக்கு சேர்ந்திருக்கோம். போட்டி நடக்கத வேடிக்கை பார்த்தோமா கமெண்ட் பண்ணோமான்னு போயிட்டே இருக்கணும். அதானே, எங்க நீ போட்டியில சேர்ந்து ஏமானத்தை வாங்கிடுவேன்னு பார்த்தேன். ஏன் என்னமாடா நீ என் முழுமண்ட, நீ ஏதாவது போட்டியில சேர்ந்திருக்கியா? உங்க கூட எல்லாம் இருந்துட்டு நான் போட்டியில சேர ஆசைப்படலாமா? ஆமா, எங்க கூட இருக்கனாலதான் நீ போட்டியில சேரல பாரு. இல்லன்னா போட்டியில சேர்ந்து முத பரிசு எடுத்து கிழிச்சிருவியாக்கும். என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் ஒரு மதிப்பட்ட ஆளு. சேர்ந்தேன்னு ஏன் ஜெயிச்சு விடுவேன். என்ன என் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான்? போட்டியில சேருவானா செவிப்பானா? அதை விடு, பொட்ட பிள்ளைல கூப்பிடு. எந்தெந்த போட்டியில யார் யார் சேர்ந்திருக்கான்னு கேட்போம். நம்ம கூப்பிட்ட உடனே அவளை சட்டம் வந்துட்டுன்னு அடுத்தால வைப்பல்வே. ஏ ரூபி, ஏ ரூபி, திரும்புறாளான்னு பாரு. ஏ முண்டகனி, என்னல எதுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கா? முண்டகனி தான் கூப்பிடுவியோ? ஏன் பேர் சொல்லி கூட மாட்டியோ? பேர் சொல்லி கூப்பிட்டா நீ எங்கிட்ட திரும்புறா? சரி சரி, கோபப்படாத ரூபி. நீங்களாம் என்னென்ன போட்டியில சேர்ந்திருக்கீன்னு சொல்லு எங்களுக்கு. எதுக்கு சொன்னா மட்டும் அப்படியே நீங்க போட்டியில சேர்ந்து கிழிச்சிருவீங்களாக்கும். நாங்கெல்லாம் போட்டியில சேர்ந்தா நீங்களாம் பாவம் தோத்துருவிய. நீங்களாம் ஜெயிக்கணும்னு தான் நாங்க போட்டியில சேராம உங்களுக்கு விட்டு கொடுத்துருக்கோம். ஏ அம்மா, இல்லன்னா மட்டும் உன்கிட்ட என்ன கேக்குறது? நான் என் பாசமலர்ட்டே கேட்டுக்கிறேன். தாரா, என்னல பக்கி அண்ணன் ஒரு மரியாதை இருக்கான்னு பாரு. சரி சரி, சாரி இல்ல, தெரியாம சிரிச்சிட்டேன். தாரா, யார் யாரெல்லாம் என்னென்ன போட்டியில சேர்ந்திருக்கேன்னு சொல்லுங்க. சொல்ல முடியாது, வேலையை பார்த்துட்டு போ. பாத்தியால ஒரு அண்ணனுக்கு கிடைக்கிற மரியாதையை பத்தியா? இல்ல இவ்வளவு சொல்ல முடியல. பச்சைக்கிளியை கூட அவ சொல்லுவா. பச்சைக்கிளி, ஏ பச்சைக்கிளி. என்ன ஜெய்? பச்சைக்கிளி, காமராஜர் பிறந்த நாளைக்கு பேச்சு போட்டி நடக்குதுல. யார் யாரெல்லாம் என்னென்ன போட்டிக்கு சேர்ந்திருக்கேன்னு சொல்லு. நான் பேச்சு போட்டியில சேர்ந்திருக்கேன். வெங்கி கட்டுரை போட்டியில சேர்ந்திருக்கான். ரூபியும் தாராவும் பாட்டு போட்டியில சேர்ந்திருக்காங்க. இந்த பிள்ளைய பார்த்து நீங்க கத்துக்கிடுங்க. எவ்வளவு அழகா கூப்பிட்ட உடனே பதில் சொல்லுது மரியாதையா. உங்களுக்கு இந்த மரியாதை தெரியுதா? டீச்சர் வரவ. என்ன பிள்ளைல, எல்லாரும் பேச்சு போட்டிக்கு தயாராயிட்டீங்களா? ஆயிட்டே இருக்கோம் டீச்சர். இன்னும் 1 மணி நேரத்துல போட்டி ஸ்டார்ட் ஆயிரும். சீக்கிரமா ரெடி ஆகுங்க. ஸ்வீட்டி எங்க? ஸ்வீட்டி இன்னைக்கு வரலையா? ஆமா டீச்சர், அவ இன்னைக்கு வரல. எதுக்குன்னு தெரியல. சரி, ஃபர்ஸ்ட் பேச்சு போட்டி இருக்கவங்கலாம் ஸ்டேஜ் பக்கத்துல போயிருங்க. கட்டுரை போட்டி இருக்கவங்கலாம் மேல கிளாஸ் ரூம்ல இருக்கும், அங்க போயிருங்க. சரியா டீச்சர்? நாங்க பாட்டு போட்டி. அப்ப நாங்க பேச்சு போட்டி முடிஞ்ச உடனே பாட்டு போட்டி. அதுக்கப்புறம் நீங்க அந்த லைன்ல வந்துருங்க. சரியா? என்ன அஜய், நிக்கு, நீங்களாம் சேரலையா ஒரு போட்டிலையும்? ஐயோ டீச்சர், கண்ணு நம்ம பக்கம் திரும்பிருச்சல. எந்த போட்டிலையும் சேரலன்னு சொன்னா ஏசோல. அங்க என்னல சத்தம்? போட்டியில சேர்ந்திருக்கீங்களா இல்லையா? டீச்சர், அது நாங்க நாங்க நீங்க தான் என்ன போட்டியில சேர்ந்திருக்கீங்க? டீச்சர், அவனும் ஒரு போட்டியிலே போய் சேரல. அதென்ன, வெறும் வாய் மட்டும்தான், படிப்பு தான் மண்டையில ஏறல. இப்படி ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போது ஒரு போட்டியிலேயாவது சேரணும்னு ஒரு அக்கறை இருக்குதான்னு பாரு. நல்லா பெறத்த பெஞ்சில போய் இருந்துட்டு பெஞ்சை தேய்ச்சிட்டே இருங்களே. எருமை மாடு மேய்க்க தான் போறிய கடைசியில. சரி, நான் போய் ஸ்டேஜ் கிட்ட நிக்கிறேன். ஃபங்க்ஷன் ஏற்பாடுலாம் போயிட்டு இருக்கு. நான் கூப்பிட்ட உடனே எல்லாரும் லைனா வந்துடணும். சரியா? நான் போயிட்டு இருக்கேன். எல்லாரும் ரெடி ஆயிட்டு வாங்க. ஏ தாரா, ரூபி, உங்களெல்லாம் டீச்சர் ஏசுறதே கிடையாதோ? என்ன ஏசும்போது மட்டும் என்ன நக்கல் சிரிப்பு உங்க ரெண்டே இருக்கும். இந்த பேச்செல்லாம் நீ ஏதாவது போட்டியில சேர்ந்து ஜெயிச்சு காட்டுறதுல காட்டணும். வெட்டி பேச்சுக்கொண்டு ஒரு குறை இல்ல. உங்ககிட்ட பேசி எங்க டைம் வேஸ்ட் பண்ண நாங்க விரும்பல. எங்களுக்கு படிக்க 1008 வேலை இருக்கு. இந்த பொட்ட பிள்ளையால ஒரு போட்டி விடாம எல்லா போட்டியிலும் சேருது. இதுவளால டீச்சர் வேற நம்மள ஏசுறாங்க. சரி, போட்டி நடக்கட்டு. யார் ஜெயிக்கான்னு பாப்போம்.